எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 163வது வீடியோ. அதாவது இந்த புக் ரிவ்யூவில் பார்க்கும்போது 13வது பாகம். ஓகே, இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில உதாரணங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, எல்லாமே கடைசியில் வந்து சேர்கிற இடங்கிறது அந்த நம்ம ஆழ்மனசின் சக்தி. ஓகே, அந்த ஆழ்மனசின் சக்தியை புரிஞ்சுக்கிறதுக்காக பல கோணங்கள்லேயும் நம்ம பார்க்குறோம். அதை நம்ம பார்க்குறோங்கன்னு சொல்கிறத விட டாக்டர் ஜோசப் மர்ஃபி பல கோணங்கள்லேயும் அதை ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு அத்தியாயமாக நமக்கு கொடுக்குறாரு. ஓகே, அதை தான் நம்மளும் இங்கே பார்க்குறோம். இதில் வந்து நிறைய பேர் நிறைய விதத்தில் பேசியிருக்காங்க. அதாவது டாக்டர்ஸு, தெரப்பிஸ்ட்டு, சைக்கியாட்ரிஸ்ட்டு, சைக்காலஜிஸ்ட்டு, அந்த மாதிரியெல்லாம். அதாவது இதெல்லாம் இந்த மாதிரி பேரெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு இது தெரியும். நீங்கள் ஸ்கூல் லெவலில் இல்லைன்னா காலேஜ் லெவலில் சயின்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா இந்த பேரெல்லாம் ஈஸியாக புரியும். இல்லாதவங்களுக்கு புரியாது தான். நமக்கு இந்த மாதிரி பேரெல்லாம் தேவையே இல்லை. ஓகே, அதாவது சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன்னா, சைக்காலஜிஸ்ட்னால் என்ன? மன உளவியல் தெரிஞ்ச ஆளு. அது சைக்கியாட்ரிஸ்ட்னால் என்ன? மனசில் இருக்க வியாதிகளை போக்குறவர் சைக்கியாட்ரிஸ்ட். சைக்காலஜிஸ்ட் வேறு, சைக்கியாட்ரிஸ்ட் வேறு. தெரப்பிஸ்ட்னால் என்ன? இந்த மாதிரியெல்லாம் சிகிச்சை பண்ணுறவங்களுக்கு தெரப்பிஸ்ட்னு பேர். ஹிப்னாட்டிஸ்ட்னால் என்ன? ஹிப்னாட்டிசம் மட்டும் பண்ணி சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு டாக்டருக்கு ஹிப்னாட்டிஸ்ட்னு பேர், இல்லைன்னா ஹிப்னோ தெரப்பிஸ்ட்னு பேர். அதே மாதிரி இன்னொரு ஃபிசிஷியன்ஸ்னால் என்ன? ஜென்ரல் ஃபிசிஷியன்னா என்ன? டாக்டர். ஓகே, டாக்டர் படித்தவர். அதே மாதிரி ஆஸ்டியோபத் அப்படின்னு இருக்கு. ஆஸ்டியோபத்னா என்னென்னா, ஆஸ்டியோனாலே போன்னு அர்த்தம். அப்போ இந்த தசைகளையும் எலும்புகளையும் எப்படி அதை மாற்றி அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து ஆளுங்களை சரியாக குணப்படுத்துறது, அதுதான் ஆஸ்டியோபத். கைரோப்ராக்டர்ஸ்னால் அந்த முதுகு தண்டுவடம் இருக்கு இல்லையா, முதுகெலும்புக்குள்ளே இருக்க தண்டுவடம். அந்த தண்டுவடத்துலேருந்து தான் 33 எலும்பு, முதுகெலும்பு ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு இப்படி டியூபு மாதிரி வருது. அதுக்குள்ளே தண்டுவடம் இருக்குது. அந்த தண்டுவடத்துலேருந்து நிறைய நர்வ்ஸ், நரம்புகள் இப்படியே வெளியே வரும். அந்த நரம்புகளில் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து நிறைய குணமளிக்கிறாங்க. ஓகேயா? இப்போ நம்ம வந்து அக்குபங்க்சர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வர்ம புள்ளிகளில் தொட்டு அழுத்தம் கொடுத்தோம்னா கரெக்டாக அந்த ஆர்கனில் போய் சேரும். அந்த மாதிரி நிறைய சிகிச்சை அளிக்கும் முறைகள் அந்த காலத்திலே இருந்திருக்கு. இப்போ தான் நமக்கு தெரியுதுங்கிறதுனால இது புதுசுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதுதான் நானும் சொல்ல வரேன். ஓகேயா? இது ரெண்டாவது, இதில் நிறைய பேரெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஃபாரின் நேம்ஸு. இந்த பேரெல்லாம் நம்ம தெரிஞ்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆனால் அவங்க எந்த வருஷம் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க, அதாவது ஓல்டு ஏஜ், ஏன்ஷியன் டைமில் அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. 14ஆம் நூற்றாண்டு, 16ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு, எவ்வளோ வருஷத்துக்கு முன்னே அப்போ இது மாதிரியெல்லாம் பண்ணி மார்வலஸ் ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. மார்வலஸ்னால் அதிசயத்தக்க மாதிரி விளைவுகள், பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதைத்தான் இங்கே வந்து டாக்டர் ஜோசப் மர்ஃபி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தொகுப்பாக கொடுக்குறார். ஓகே, அப்போது இதில் வந்து ஒரு ஆஸ்ட்ரியன் ஃபிசிஷியன் 1734லேருந்து 1815 வரைக்கும் அவர் பாரிஸில் ப்ராக்டிஸ் இருந்திருக்கார். ஓகே, அவர் எப்படி பண்ணுவார்னா, இந்த பாடியில் எக்ஸ்டர்னலாக வெளியே பாடியில் ஏதாவது டிசீஸ் வந்ததுன்னா, அதாவது புண்ணு, சொறி, சிரங்கு, அந்த மாதிரி ஏதாவது வெளியே வந்ததுன்னா ஒரு மேக்னெட்டை எடுத்து அந்த இடத்துல வைக்கிறார். அந்த மேக்னெட்டை வச்ச உடனே அந்த புண்ணு ஆறிப்போகுது. சில சமயம் மேக்னெட் யூஸ் பண்ணுறாரு, சில சமயம் கிளாஸ் யூஸ் பண்ணுறாரு. இப்போ நம்ம கிறிஸ்டல் ஹீலிங் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி கிளாஸ் வைக்கிறாரு. சில சமயம் உலோக பொருள்கள், மெட்டல்ஸ், கோல்டு, சில்வர், காப்பர், அந்த மாதிரியெல்லாம் வைக்கிறாரு. அப்போ இந்த மாதிரிலாம் அந்த டிசீஸ் உள்ள இடத்துல வச்சு ஹீல் பண்ணும்போது அந்த டிசீஸ் அங்கேருந்து மறையுது. அப்போது எதில் பவர்னால், மெட்டல்லையோ கிளாஸ்லேயோ மேக்னெட்லேயோ உள்ள பவர் அல்ல அது. அப்போ எங்கே இருக்குது பவர்?
அந்த பேஷண்ட்டோட ஆழ் மனசில் தான் அந்த ஹீலிங்க்கு உண்டான பவர் உண்டு. ஓகே, அதை நம்ம பேசி சஜஷன்ஸ் கொடுத்து அவங்கள தூங்க பண்ணி அவங்கள அதை நம்ப வச்சோம்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் தானாக வேலை செய்ய போகுது, தானாக அது நடக்க போகுது. ஓகே, அதுதான் இங்கே சொல்ல வர்றது. அப்புறம் அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் இதை ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க யார் எப்போ ஒர்க் பண்ணாலும் சரி, எந்த தியரியை சொன்னாலும் சரி, நமக்கு அது ஒன்றும் பெருசில்லை. ஈவன் இந்த சயின்டிஸ்டோட பேரெல்லாம் கூட நமக்கு தேவையில்லை. ஓகே, அதோட உள் அர்த்தம் சாராம்சம் என்னங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் சாராம்சம் என்ன, அதாவது ஒன் யூனிவர்சல் பவர், அதாவது இந்த அகிலாண்ட கோடி, அந்த பெரிய பிரம்மாண்டம், அண்டம், அந்த பிரபஞ்சம், அதில் ஒரு பவர் தான் இருக்குது. அந்த பவருக்கு பேர் யூனிவர்சல் பவர். அந்த நீ முருகன்னாலும் சரி, அல்லானாலும் சரி, ஜீசஸ்னாலும் சரி, சிவன்னு சொன்னாலும் சரி, சக்தின்னு சொன்னாலும் சரி, ஒரு பவர் உண்டு. ஓகே, அந்த பவர் தான் நம்ம ஆழ் மனசில் போய் பதிஞ்சு பல வேலைகளை செய்ய வைக்குது. ஓகே, அதுதான் இந்த எல்லா தியரியோடையும் அடிப்படையான ஒரு தத்துவம். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓகே, இதில் ஒரு ஸ்விஸ் ஆல்கெமிஸ்ட், அதாவது 1493 1541 வரைக்கும் அவர் பெரிய ஹீலர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் இடையில, ஆப்ஜெக்ட்னா என்ன, ஏதாவது ஒரு பொருள், அது ஒரு சிலுவையாக இருக்கலாம், ஒரு எலும்பாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்கேலாக இருக்கலாம், ஒரு விளக்காக இருக்கலாம், ஒரு புக்காக இருக்கலாம், ஒரு சின்ன ஸ்டாச்சுவாக இருக்கலாம், அதாவது அந்த உருவமாக இருக்கலாம், இல்லைன்னா உருவத்தோட ஃபோட்டோவாக இருக்கலாம். அதுதான் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னு சொல்கிறது அந்த பேஷண்ட், அந்த நோயாளி. ஸோ இந்த நீ என்ன ஆப்ஜெக்ட் உபயோகித்தாலும் அது பிரச்சனையே கிடையாது. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் உண்டான கனெக்ஷன், ஆப்ஜெக்ட்டுக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் உண்டான கனெக்ஷன்னா என்ன, அந்த ஆப்ஜெக்ட்டு என்ன சுகப்படுத்த போகுது அப்படிங்கிற ஒரு நினைப்பு இந்த நோயாளி மனசில் விழுந்துருச்சுன்னா அது போகும். இப்போது ஒரு எலும்பு துண்டு, ஒரு பெரிய நீட்டமாக ஒரு எலும்பு எடுத்துகிட்டு, இது ஜீசஸோட எலும்பு தெரியுமா, அந்த கல்லறையிலேருந்து நான் எடுத்துன்னு வந்தேன், இதை வச்சு உன்னை குணப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னால் அந்த நோயாளிக்கு குணமாயிடும். அது உண்மையிலே ஜீசஸோட எலும்பா, கையெலும்பா, இல்லை வேறு யாரோட அது எலும்பா, இல்லை அந்த எலும்பு மாதிரி பிளாஸ்டிக்கில் பண்ணினதா, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அதெல்லாம் ஒரு சப்ஜெக்டே கிடையாது, அது ஒரு மேட்டரே கிடையாது. அப்போ எது மேட்டர், அந்த நோயாளியோட மனசில் உருவாகக்கூடிய எண்ணம், அதுதான் முக்கியம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அதே இன்னொரு சயின்டிஸ்ட்டு 16வது நூற்றாண்டில் எங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு, இட்டாலியன் ஃபிலாசபர், இட்டாலியில் உள்ளவர். அவரும் இதே தான் சொல்கிறார். அதாவது இந்த சப்ஜெக்ட்டுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் எதுவுமே கிடையாது. ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பார்க்குறோம், ஓஹோ இந்த ஒரு சிலுவை ரொம்ப பவர்ஃபுல் தான், இந்த சிலுவையால் என் தலையில் கையை அந்த தொட்டார்னா என் தலைவலி எல்லாம் மாறிடும், வருஷக்கணக்கான அனுபவிக்கிற தலைவலி எல்லாம் மாறிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்தால் அந்த நம்பிக்கை அவரோட ஆழ்மனசுக்குள்ளே போய் அவரை குணப்படுத்தும். அவ்வளோதான். ஓகே, அதுக்கு 1-2 உதாரணங்கள் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். அதாவது ஒருத்தருக்கு நாக்கில் பேராலிசிஸ்னால் நாக்கை அசைக்க முடியாது. நாக்கை அசைக்கலைன்னா பேச முடியாது, சாப்பிட முடியாது இல்லையா? அப்போ இவர் என்ன செஞ்சார், ஒரு டாக்டரு இந்த தெர்மாமீட்டர் இருக்குல்ல, நாக்கு கடியில் வச்சு டெம்பரேச்சர் பார்ப்போமே, அதுதான் தெர்மாமீட்டர். அந்த தெர்மாமீட்டரை எடுத்துட்டு அதை காமிக்கிறார். இந்த பாரு, இது ஒரு புதிய இன்ஸ்ட்ருமெண்ட்டு,
புதிய ஒரு உபகரணம் நான் இப்போ வாங்கி வச்சுருக்கேன் எல்லாத்துக்கும் ஹீல் பண்ணுறதுக்காக. இதை வச்சு நான் மட்டும் உன் நாக்கில் இதை வச்சு தொட்டு பார்த்தேன்னா நீ சரியாயிடுவேன், நீ பேச ஆரம்பிச்சிடுவேன். அவ்வளோ பவராக்கும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு. அப்படி இப்படின்னு நிறைய அதை பற்றி பில்டப் பண்ணிவிட்டு அந்த தெர்மாமீட்டரை வச்சு நாக்கில் தொடுறாரு. இவர் சந்தோஷத்தில் கத்துறார். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக பேச ஆரம்பிச்சிட்டார். ஸோ அந்த தெர்மாமீட்டர்லையா பவரு, எதில் பவர் அப்படிங்கிறதா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு சின்ன பொண்ணு ஒரு 4 வாரமாக அதுக்கு அந்த பேசுகிற சக்தியை இழந்துருச்சு, பேச முடியல. அப்போது இந்த தெரப்பிஸ்ட்கிட்ட போகுது. அப்போ அந்த தெரப்பிஸ்ட் வந்து ஒரு இண்டக்ஷன் அப்பாரட்டஸ், இண்டக்ஷன் ஸ்டவ்வு பார்த்துருக்கீங்கள, அந்த மாதிரி ஒரு இண்டக்ஷன் அப்பாரட்டஸ் அங்கே வாங்கி வச்சுருக்கார். அப்போ இந்த டாக்டரு பில்டப் கொடுக்குறார் அந்த பொண்ணுக்கு. இந்த பாரு, இது ரொம்ப லேட்டஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக்கும். இதை நான் கையில் வச்சுட்டு இன்னொரு கையை உன் தொண்டையில் வச்சேன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து பவர் அப்படியே வந்து நீ பேசுவ, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் அதை மாதிரி வைக்கிறார். வச்ச உடனே அது பேச தொடங்கிருச்சு. அப்படியே மணியாக பேசுது, முத்தாக பேசுது. ஓகே, அப்போ பவர் என்ன இண்டக்ஷன் ஸ்டவ்லையா இருந்தது, அந்த இண்டக்ஷன் அப்பாரட்டஸ்லையா இருந்தது? ஒன்றும் இல்லை. அந்த மனசில் அவன் அவள் புரிஞ்சுக்கிட்ட அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இருந்து வர்ற சக்தி என்ன சரியாக்கும், என்னால் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதோட ஆழ்மனசில் போயிடுச்சு. அது அவர் இப்படி கையை வச்ச உடனே சரியாயிடுச்சு. அதே மாதிரி இன்னொருத்தர் ஒரு சின்ன ஒரு ஸ்டாம்பு ஒருத்தரோட முதுகில் ஒட்டிட்டு இந்த மாதிரி உன் முதுகில் ஒரு பெரிய புண்ணு வளர்ந்துக்கிட்டே வருது, பெருசாகிட்டே வருது இந்த இடத்துல வரேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க உண்மையிலே அந்த ஸ்கின்னில் ஒரு புண்ணு வந்துருச்சு. அப்போது இதெல்லாம் வந்து நம்ம லைட்டாக எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை, விளையாடக்கூடிய விஷயங்களும் இல்லை. ஓகே, ரொம்ப சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான தகுதிகள் உடையவர்கள் மட்டும்தான் இதையெல்லாம் செய்யணும். ஓகே, இன்னொன்று, இது ரெண்டும் ஒரே டாக்டர், வேறு, அதாவது டாக்டர் எம் பௌரு அப்படிங்கிறவர். அவர் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட தூங்க பண்ணி பேசுகிறாரு. இந்த பாரு, இன்றைக்கி சாயங்காலம் 4 மணிக்கு நீ வந்து என்னோடய ஆஃபீஸில் வருவ, ஆஃபீஸுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஆர்ம் சேர் இங்கே இருக்குது, அதில் உட்காருவ. ஓகே, உட்காந்து நீ உன் கை ரெண்டையும் இப்படி நெஞ்சு மேலே க்ராஸ் பண்ணி வச்சுட்டு இப்படியே உட்கார்ந்துருக்கும்போது உன்னோட நாசி துவாரத்திலேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி அந்த ஆள் 4 மணிக்கு இவரோட ஆஃபீஸ் போய் அதே ஆர்ம் சேரில் உட்காந்து கை ரெண்டையும் இப்படி கட்டி உட்காரும்போது இடது நாசி வழியாக ஏகப்பட்ட பிளட்டு சொட்டாக வருது. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? அதே மாதிரி இன்னொரு விஷயம், இன்னொரு எக்ஸாம்பிள். அதே டாக்டரு, அவருக்கு சாயங்காலம் 4 மணி ரொம்ப பிடிச்ச டைம் போல் இருக்குது. இன்னொருத்தர்கிட்ட அவரை தூங்க பண்ணி அவர் சொல்லியிருக்காரு, அவரோட இந்த கையில் 2 கையிலையும் இந்த இடத்துல ஒரு டல் பால் பாயிண்ட் பென் மாதிரி வச்சு அவரோட பேரை எழுதியிருக்கார். இந்த பக்கத்துலேயும் பேரை எழுதிட்டு அவர் அந்த பேஷண்ட்டை தூங்க பண்ணி பேசுகிறாரு. பாரு, இன்றைக்கி சாயங்காலம் 4 மணிக்கு நீ வந்து ஆஃபீஸ் வருவேன்னு சொல்ல, நீ நல்லா தூங்கிடுவ. தூங்கும்போது உன்னோட பேர் இங்கே எழுதியிருக்கேன் பார்த்தியா, அது வந்து இரத்த துளிகளால் எழுதப்பட்டிருக்கும், அதை நீ படிப்ப அப்படின்னு சொல்லியிருக்க. அதே மாதிரி அந்த பேஷண்ட்டு 4 மணிக்கு தூங்கிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அவர் எழுதின பேர் அப்படியே தெளிவாக தெரியுது. அப்படியே இந்த பிளட்டு டாட் வச்சு அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எழுதியிருக்கு.
அது மட்டும் இல்லை, 3 மாதத்துக்கு அந்த பேர் எழுதுனது அழியவே இல்லை. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஸ்கின்னிலேருந்து மறைய ஆரம்பிச்சு. அப்போ அதெல்லாம் நம்ம பொய்ன்னு எடுக்க முடியுமா? 3 மாதம் சரி, ரத்தம் ட்ராப்பு கூட நம்மளாக வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்க. அது 3 மாதம் அழியாமல் இருக்குமா? அப்போ இதெல்லாம் நிஜமாக நடந்த விஷயங்கள். டாக்டர்ஸாருக்கும் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? அப்போ அந்த ஹிப்னாட்டிசமில் நல்ல போல் தெரிஞ்ச ஆட்கார் தான் இதை பண்ணுறாங்க. அந்த மாதிரி அப்போது இதெல்லாம் இதிலிருந்தெல்லாம் நமக்கு என்ன தெரியும்? இதோட 3வது சாப்டர் முடியுது. அப்போ இதில் என்ன நமக்கு தெரியுதுன்னா, அந்த ஆழ் மனசோட சக்தி. நீ இன்றைக்கி 4 மணிக்கு, இன்றைக்கி சாயங்காலம் 4 மணிக்கு நீ வருவ அப்படின்னு சொன்னால், கரெக்டாக 4 மணிக்கு அவர் ஆஃபீஸில் போகிறாரு, அதே ஆம்சேரில் உட்கார்றாரு, மூக்கிலேருந்து ரத்தமாக வருதுன்னா என்ன சொல்ல முடியும்? ஸோ அந்த நம்மளோட ஆழ் மனசுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுட்டு அதை பாசிட்டிவாக பிரயோஜனப்படுத்துகிறோம்னா நம்ம லெவல் இது இல்லை, வேறு எங்கேயோ போயிடுவோம். ஓகேயா? உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த சாப்டர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேயா? நற்பவி நற்பவி நற்பவி.